ஹாய் ஹலோ வெல்கம் மக்களே. ப்ளீஸ் இந்த குழம்பு மட்டும் செஞ்சு வீட்டில் கொடுத்துடாதீங்க. அப்புறம் உங்களுக்கு வேலையே வச்சுட்டே இருப்பாங்க. இந்த குழம்பு செய்யுங்க ப்ளீஸ். குட்டீஸ்லேருந்து பெரியவங்கள்லேருந்து வயசானவங்கலேருந்து எல்லாருமே ப்ளீஸ் இதே மாதிரி எனக்கு குழம்பு வச்சுக்கூட, நீயா வச்ச அப்படி சொல்லிட்டு கேட்பாங்க. சூடான சாதத்தில் இந்த குழம்பு போட்டு சாப்பிட்டா அப்படி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு ஒரு பேனில் கல்லெண்ணெய் எடுத்துங்க. கல்லெண்ணெய் எடுத்துகிட்டு கடுகு போட்டுங்க 1 டீஸ்பூனு. 1 டீஸ்பூன் ஜீரகம் எடுத்துங்க, இல்லைனா பெருஞ்சீரகம் கூட போட்டுங்க. நான் ஜீரகம் போட்டிருக்கேன். ஒரு பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரியாணி இலை எல்லாமே தேவையான அளவுக்கு. நான் 1/2 கிலோ கறி எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி 2 எடுத்திருக்கேன். எல்லாமே ஏலக்காய் மட்டும் 4 எடுத்துருக்கேன். அப்புறம் கருவேப்பிலை ஒரு கொத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் இருந்தால் போட்டுங்க, இல்லைனா நான் பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி 2 வெங்காயத்தை எடுத்திருக்கேன். 3 தக்காளி எடுத்துக்கணும் அதுக்கு ஈக்குவலாக. ஓகேங்களா? ஸோ 2 பச்சை மிளகாவை போட்டாச்சு. கீரி போடாதீங்க, அப்படியே போட்டுருங்க. நல்லா வதக்கிட்ட பிறகு 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுங்க. ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா 3 தக்காளி. ஸோ அதையும் நல்லா குழன்னு வர அளவுக்கு இது பண்ணிங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுங்க. கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் போட்டுங்க. நல்லா ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்குங்க. வதக்கிட்ட பிறகு நம்மளுக்கு குழம்பு மிளகாத்தூள் இல்லை, ஸோ அது 1/2 டீஸ்பூன். எங்கள் வீட்டில் காரம் கம்மியாக இருக்கும், அதனால் நான் 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கினேன். இல்லைனா நீங்கள் வெறும் மிளகாத்தூள் 1 டீஸ்பூனும் மல்லித்தூள் ஒரு 1/2 டீஸ்பூனும் ஆட் பண்ணிங்க. ஓகேங்களா? குழம்பு மிளகாத்தூள் இல்லைனா அதை நீங்கள் ஆட் பண்ணிங்க. ஸோ நல்லா ஸ்மெல் பண்ணோடனே வேக வச்ச கறி. ஓகே, கறி என்ன கறின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக சொல்கிறேன், பாருங்கள். ஸோ நல்லா வேக வச்சாச்சு. குக்கரில் ஒரு 8 விசில் விட்டு நல்லா வேக வச்சுட்டேன். நல்லா வெந்த உடனே எடுத்து ஆற வச்சு பெரிய பீஸெல்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கினேன். அதுக்கப்புறமா அந்த மசாலாலாம் ஸ்மெல் போயிடுச்சு. அது கூட மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ண உடனே கறி இருக்குது இல்லைங்களா, கறி வேக வச்ச தண்ணி இருக்குல்ல, அதை வேஸ்ட் பண்ணுறாதீங்க. அந்த கறி வேக வச்ச கறி தண்ணியை ஆட் பண்ணிங்க. ஸோ அதை ஆட் பண்ணி நல்லா கொதி வந்தோம். தண்ணி உங்களுக்கு ஓகேனா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிங்க. பேன் எனக்கு பத்தலை அந்த கறி தண்ணி ஊற்றினோன்னே, அதனால் குக்கர்லேயே வச்சுட்டேன். குக்கர்லேயே மாற்றி வச்சாச்சு. ஸோ தேங்காய் பால் ஊற்றிங்க, இல்லைனா தேங்காவே அரைச்சி ஊற்றிங்க. ஸோ நல்லா கொதி வந்தவுடனே, ஒரு கொதி வந்தால் போதும். இது கறி நல்லா கொதி வந்த உடனே தேங்காய் பால் ஊற்றுங்க. ஸ்மெல்லாம் போயிருக்கும், உங்களுக்கே தெரியும் இல்லைங்களா. ஸோ அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி போட்டு இறக்கிடுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.